வேற லெவல்ல இருக்கும் இந்த சீன். மித்ராவுக்கும் மனோகருக்கும் நைட்டு சண்டை வந்துடும். அப்போ மனோகர் ஆஃபீஸ் பேக் வந்து டேபிளே வச்சிருவாரு. நைட் டைம்ல சண்டை போட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. காலையில் மனோகர் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது அந்த டேபிளில் இருந்து தான் அந்த ஆஃபீஸ் பேக்கை எடுப்பார். கண்டினியூட்டியாக மிஸ் ஆகாமல் அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. மித்ரா வந்து அர்ஜுன் கிட்ட 60 நாளைக்கு நீங்கள் திவ்யாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃபோன் கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே ஒரு கட்டத்தில் மித்ராவும் மனோகரும் சண்டை வந்திருக்கும். மித்ரா வந்து மனோகரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணினதுனால தான் அவங்களுக்கு அடுத்த சீன்லேயே வந்து சமாதானமாகி அவுட்டிங்லாம் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த 16 டேஸ்க்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத மித்ரா மனோகர் கப்பல் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மித்ரா என்னதான் சைக்காட்ரிஸ்டாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததும் மித்ராவுக்கு கவுன்சிலிங் கேட்குற இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. மித்ரா மனோகர் கிட்ட சொல்லுவா, எனக்கும் கோவம் வரும், நானும்